இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்துகளை தஃப்சீர் எழுதுறாங்க. தஃப்சீர் குர்ஆனில் அதீம்ல சஹாபாக்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க. சஹாபாக்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க. கடைக்கு ஒரு வியாபாரத்துக்காக அவர் பொருளை வாங்குறதுக்கு வருவாரு. கடைக்காரரும் என்ன செய்வாரு? வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாரு. சஹாபாக்கள்ல இந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு கேட்கும். 2 பேரும் அப்படியே அவருடைய வியாபாரத்தை நிறுத்திவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. வியாபாரத்தை நிறுத்திவிட்டு பள்ளிவாசலுக்கு வருவாங்க. தொழுது விட்டு வியாபாரம் செய்வார்கள். அப்ப இவர்கள் யார்? ரைட், பாங்க் கேட்கட்டும், ஜமாத் நடக்கட்டும், தொழுக முடியட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா நான் முஸ்லீம். மார்க்கம் அவரோட பேசினா மணிக்கணக்கில் பேசுவார். ஆனா தொழுகை இல்லை, ஜமாத் இல்லை. என்ன பிரயோசனம்? அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்குடைய நிலை என்ன? எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுடைய திக்ரின்பால் வந்து விடுவார்கள். என்ன பெரிய வேலையா இருந்தாலும் சரி, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் உன் கையில் இருக்கிற ரூபாய் சிறிது, உன் கையில் இருக்கிற பணம் சிறிது, உன்னுடைய கடை சிறிது, உன்னுடைய வியாபாரம் சிறிது, எல்லாம் சிறியது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவர். வெற்றி இதுல நஷ்டம், இதுல தோல்வி நினைக்கிறீங்களா? வந்தா இல்ல. ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, வெற்றி இங்க வாங்க, வெற்றி இருக்குது. அது நஷ்டம் போகாது. அதுல நீங்க நினைக்கிறீங்க அங்க நஷ்டம், இங்க தான் நஷ்டம் போகும். நீங்க வராட்டி தொழுகைக்கு வரையிலனா தான் நஷ்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தைக்கு பிறகு எல்லாம் சின்னதா மாறணும். அது பெரிய திக்ர் சகோதரர்களே. எதுவுமே அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தைக்கு பின்னால் எல்லாம் சிறிதாக மாறுகிற பொழுதுதான் அந்த உள்ளம் அமைதி பெறுகிற உள்ளமாக இருக்கும்.